மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய பாஜக அரசு ஒழிக்க முயற்சி செய்வதாகவும் அதற்கு அதிமுக ஆதரவு தெரிவிப்பதாகவும் குற்றம் சாட்டி திண்டுக்கல் மாவட்டம் சமுத்திரப்பட்டியில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வசந்தகுமார். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக தர்ஷினி, மகாத்மா காந்தி பெயரில் உள்ள மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பதிலாக விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என்ற பெயரில் புதிய திட்டத்தை மத்திய அரசு கடந்த 16ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது. இந்த திட்டத்தின் மூலம் 125 நாட்கள் வேலைவாய்ப்பு கொடுக்க திட்டமிட்டிருந்தாலும் 60% நிதியை மத்திய அரசும் 40% நிதியை மாநில அரசும் கொடுக்க வேண்டும் என்ற நடைமுறை மத்திய அரசு கொண்டு வந்தது. மேலும் மகாத்மா காந்தி பெயரில் உள்ள இந்த திட்டத்திற்கு பதிலாக விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என்ற பெயரில் திட்டத்தை மாற்றியமைத்ததால் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி கடும் கண்டனம் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதன் மூலம் 20 ஆண்டுகள் நடைமுறையில் இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கப்பட்டு விக்சித் ராம்ஜி என்ற பெயரில் மாற்றியமைத்த புதிய திட்டம் செயல்பட இருக்கிறது. இந்த நிலையில் இச்சட்டத்தை திரும்ப பெற கோரி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைமை நகரங்களிலும் மத்திய அரசை கண்டித்தும் ஆதரவளிக்கும் அதிமுக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சமுத்திரப்பட்டி பேருந்து நிலையம் முன்பாக திமுக நத்தம் மத்திய ஒன்றிய செயலாளர் ஷேக் சிக்கந்தர் பாட்சா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் மகாத்மா காந்தியின் பெயரை மறைக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் புதிய சட்ட மசோதா பல குளறுபடிகள் மத்திய அரசு மீது நிதி சுமையை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மத்திய அரசை கண்டித்தும் அதிமுகவை கண்டித்தும் பல்வேறு கவசங்கள் வெளிப்படுத்தினர். இப்ப ஆர்ப்பாட்டத்தில் இக்கட்சி திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் நத்தத்தில் 6 இடங்களில் இதே போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.